அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்போது மக்கள் சார்பாக ஒரு கேள்வி இன்றைக்கி நான் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க ஐயா. ஐயா, அதாவது இந்த ஜாதகத்தில் முடக்கு இருக்கு, ஜாதகத்தையும் முடக்கிருச்சு, கண்டிப்பாக அதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. இந்த முடக்குங்கிறது என்னங்க ஐயா? அதற்கும் கர்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க ஐயா? ரொம்ப பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குங்க. நல்ல கேள்விங்க ஐயா. இந்த கர்மாவே முதல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ கருத்துக்களெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பதிவில் நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால் நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியமெல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வந்த கர்மாவா, இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா, இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கியிருக்குது. அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குங்கிறது அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மனால் அது இயங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு வந்து நாம் செய்த பாவத்தினால அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போது அந்த அனுபவிக்க முடியாமல் வெளி உலகத்தில் போய் நம்ம தேடி போன பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் நீங்கள் எப்போ மேலுக்கு வர்றது? அப்போது அந்த கர்மா 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா, உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கியிருக்குது. இந்த முடக்க மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹைலைட்டாக வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது. அப்போது அந்த ஜாதகத்துக்குள்ளே நாம் போன பிறவியில் நம்ம கர்மா வந்து நாம் என்ன செய்திருப்போன்னு உங்களுக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கும். என்னங்க ஐயா, நீங்கள் என்ன கர்மா பண்ணிட்டு வந்தீங்க, நாம் போன பிறவியில் நம்ம யாரை வந்து ஒரு வதச்சோம், யாரை வந்து நம்ம மனசை புண்படுத்தினோம், நம்ம தாத்தாவுக்கு சோறு போட்டோமா, நம்ம பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம முப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, நம்ம கொள்ளுப்பாட்டனுக்கு சோறு போட்டோமா, அப்போ நம்ம அப்பாவுக்கு நம்மளை பெற்றவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமா, இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை பணிவடைகள் செஞ்சோமா, நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் அரவணைச்சு போனோமா, நம்மளுடைய இந்த மாதிரி நாம் இரத்த சம்பந்த உறவுகளை இருந்து தான் இந்த உலகத்துக்கு நம்ம வெளியில் வந்திருப்போம். அப்போது வெளியில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க, அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைமுறையில் ஒவ்வொருத்தரும் செய்த கர்மாவெல்லாம் நம்ம பிளட்டு ரிலேட்டிவாக இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ இது தெரியாமல் நாம் ஜாதகத்துக்குள்ளே போய் தசாபுத்தி நல்லா தனங்க இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஜாதகத்தில் போய் பார்த்தேன் எல்லா கிரகங்களும் நல்ல வலிமையாக இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இன்னும் என்னுடைய கடன் அடையலை, இன்னும் என்னோடய கர்ம தீர்ந்த மாதிரியே தெரியல, எனக்குள்ளே ஒரு தாட்டு என்னமோ நான் வந்து ஒரு பின்தங்கின வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு கர்மா உங்களுடைய ராசி கட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு பக்கத்தில் ரகசியமாக புதைஞ்சிருக்கு. அப்போது அந்த ரகசியமாக புதைஞ்சிக்கக்கூடிய அந்த முடக்கு தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த முடக்குங்கிறது ஒன்று உண்மை. இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை எல்லாத்துலேயும் நல்லா யோசிச்சு பாருங்கள். 12 ராசி கட்டம் இருக்குதுங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஆனால் கிரகம் எத்தனை இருக்குதுங்க? 9 தான் இருக்குங்க ஐயா. ஆமாம், 12 ராசிக்கு 12 கட்டத்துக்கு 12 கிரகம் கொடுத்துருக்கலாமல்ல கடவுள். அப்போ ஏன் 3 கட்டத்தை மட்டும் வந்து எம்டி பண்ணி மீதி 9 கிரகத்தை வச்சுக்கிறாருன்னா, அப்போ நாம் செய்த 3 தலைமுறை கர்மாவுக்கு அது எந்த கட்டம் பிளாக் ஆகுதோ
அந்த கட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறனால தானே எங்கேயோ ஒரு பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக கர்மாவில் மாட்டுவீங்கிறது கடவுளே படைச்சு தானே இதை உருவாக்கியிருக்காரு. 12 ராசிக்கு 12 கட்டம் கொடுத்துருந்தா எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆனால் ஒரு வீடு சுத்தமாக இருக்குது, ஒரு வீட்டில் 4 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 3 கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் 5 கிரகம் இருக்குது, ஒரு 3 வீடு 4 வீடு காலியாக இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு ராசி கட்டத்துக்குள்ளேயே கடவுளுடைய கர்மா விளையாட்டு, அது ரகசிய விளையாட்டு தான். அப்போது இந்த இடத்துல தான் உங்கள் ஜாதகத்தில் முடக்கு இருக்குது. இந்த முடக்கை நீங்கள் எப்படியெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இதை நுழைக்க போகிறேன். இப்போ அப்பா செய்த பாவம்னு ஒன்று இருக்குமில்லங்க ஐயா, நம்ம அறியாத வயசில் தெரியாதல்ல, அப்பா செய்த பாவம்னு இருக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே, என்னங்க ஐயா? சரி, அப்போ தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவுடைய கர்மா உயில் எங்கே எழுதி வைக்கிறாருங்க? அப்போது மகனை விட்டுறாரு. அப்போ தாத்தா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தா மாதிரியே அவருடைய நடை உடை பாவனை இருக்குது, அவர் தாத்தாவுடைய ஜீனு தான் அப்படின்னு இவர் சொல்லும்போது, அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் எங்கே போகுங்க? வெரி குட். அப்போ அப்போது இந்த கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போ நீங்கள் போன பிறவியில் அந்த தாத்தாவுடைய பேரனை நீங்கள் பிறக்கிறதுக்கு கர்மா உங்களை செயல்பட வச்சுருக்குது. அதனால் நீங்கள் தாத்தாங்கிறீங்க. அதனால் அந்த கௌரவமாக எங்கள் தாத்தா சம்பாரித்த சொத்து நான் தான் அனுபவிக்கணுங்கிற விதியை நீங்கள் உருவாக்கிறீங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த ஊழ்வினை தோஷந்தான் ஏதோ ஒரு வழியில் உங்களை கர்மாவை செயல்படுத்துது. அதனால தான் இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு முடக்கை எடுக்கிறதா இருந்தாலும் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வீடு முடக்காகுதோ அங்கே தான் உங்களுடைய கர்மா ஒளிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பொக்கிஷமான ரகசியம். சரிங்க ஐயா, இப்போ இதில் நவகிரகங்கள் 9 இருக்கும்போது ஏன் சூரியனை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நல்ல கேள்விங்க ஐயா. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, 9 நவகிரகம் இருக்கும்போது சூரியனை மட்டும், அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் பிறக்கும்போது அந்த வீடு மட்டும் முடக்காகுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதுதான் அற்புதமான கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்பா, அப்பாவோட உயிர் கரு போய் அம்மாவுடைய பனிக்கூடத்தில் கர்ப்பத்தில் வச்சு 10 மாதம் 300 நாள் சுமந்து நீங்கள் இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பாவத்தை இவங்க விதைச்சாங்களோ அந்த கர்மாவை வாங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் பிரசவமாகறீங்க. இதுதானே? அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம், அந்த சூரியனுங்கிறது உயிர் கருவல்லவா, அப்பாவுடைய உயிரணுக்கள் அம்மாவுடைய கருவிக்குள்ளே போய் நாம் குழந்தை வடிவத்தில் இருந்து 300 நாள் பாவ உண்ணீத்த பதிவில் ஏட்டு எழுதி ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு ஏட்டை பெரட்டி நீ இப்படித்தான் விதி, இனிமேல் இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி உங்கள் கர்மாவை நீங்கள் கர்மாவோடு தானே வெளியில் பிறக்கிறீங்க. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தானே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம். இப்போ பாருங்கள், விடிய வரைக்கும் நம்ம முழிச்சிட்ருக்குறோம், காலையில் சூரிய உதயமானால் அவங்கவுங்க செயல்படுறோம். மீதி எல்லா கிரகங்களுக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனுடைய பிம்ப ஒளிக்குத்தானே உண்டு, என்னங்க ஐயா? அதனால தான் மேசத் உச்ச வீடுன்னு சொல்லி மேசத்தை உச்சம்னு சொல்லி சூரிய உச்சத்தை அங்கே தான் வச்சாங்க. அப்போது அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் சிம்மத்தில் கொண்டு போய் சூரியனை ஆட்சி வீடுன்னு வச்சாங்க. அப்போது சூரியனில் இருந்து தான் அந்த மையப்புள்ளி உருவாகுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சூரியனாகப்பட்டவர் பிறக்கும்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க ஐயா. நீங்கள் இன்றைக்கே போய் கதவை திறந்து உங்கள் பெட்டியை திறந்து பீர்வாவுக்குள்ளே உங்களுடைய ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்டையே நீங்கள் சந்தேகம் கேட்குறக்கு முன்பு நீங்களே உங்களுடைய கர்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது வரைக்கும் ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பாதசாரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ராசிக்கு பாதசாரம்னு ஒன்று இருக்கும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் என்ன நட்சத்திர காலில் நிற்குது, இதெல்லாமே அந்த சாரம் இல்லாத ஜோதிடம் சோரம் போய்விடும். அதனால் அந்த சாரத்தில் நிற்கிது பார்த்தீங்களா கிரகம், அதில் இப்போ நீங்கள் உங்களுடைய ராசி கட்டத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ராசி கட்டத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த நட்சத்திரம் தான் நீங்கள் பிறக்கும்போது தாயுடைய கருவறைக்குள்ள கரு உருவான நட்சத்திரமே அதுதான். புரிஞ்சுங்களா ஐயா? பிறக்கும்போது
நீங்கள் அந்த கருவுடைய நட்சத்திரம், அப்பா வந்து கருவை உருவாக்கி கர்மாவை விதைச்சது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான். அந்த வீட்டுக்கு தான் இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு முடக்கு உருவாகுது. புரிஞ்சுங்களா ஐயா? அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்களுடைய கர்மா நட்சத்திரம். இப்போ நம்ம பிறக்காதுக்கு முன்னாடி அப்பா கட்டத்தில் அந்த கர்மா டெபாசிட் ஆகிருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறாரு? அவருக்கு ஒரு கல்யாணம் வச்சு அவர் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து நம்மளோட உயிர் கருவை கொண்டு போய் ஊராம் பொண்ணை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு எடுத்துக்கொண்டு அந்த பொண்டாட்டிங்கிற உரிமையாகி இவருடைய உயிர் கரு உருவாகி வாரிசுகள் வெளியில் வருது. அதானங்க ஐயா? அப்போது அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தான் இந்த உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த கர்மா நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு சேவைகளும் செய்யக்கூடாது. அதுதான் கர்மா. அதை போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா அது முன்னோர்களை வந்து நீங்கள் வந்து தொந்தரவு பண்ண மாதிரி. அந்த கர்ம நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அது புதஞ்சிருக்கிறதா. இப்போ குழந்தை பிறந்தாலோ, சீர் சீமந்தங்கள் நீங்கள் செய்கிறதாலோ, கல்யாணம் முக்கிறதுனாலோ, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிக்கிறாங்கல்லங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடி உங்களை உருவாக்குன நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரமாக அந்த ஊழ்வினை கர்மம் செயல்படுது. அப்போ அந்த முடக்கு யார் வழியில் வந்தது? முன்னோர்கள் வழியில் வந்தது. முன்னோர்கள் கட்டி வச்சது யாரைய? குலதெய்வத்தை. அப்போ அந்த குலதெய்வத்தை போய் சாமிக்கு போய் வீடு வாசல்லாம் வலித்து குலதெய்வத்தை போய் தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு அன்னதானம் ஒன்று பண்ணிவிட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே பிறக்கும். குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணால் மட்டும்தான் முதல்ல உங்கள் 5ஆம் பாவம் முன்னோர்கள் அது வேலை செய்யும். குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு இந்த கர்மவினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம எடுப்போம். அப்போது உண்மையாலுமே ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அந்த கர்ம தோஷம் இருப்பதனால இந்த கர்மா தோஷத்துக்கு அந்த முடக்க தோஷங்கிறத நீங்கள் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் போய் முடக்காயிருக்குதோ அந்த முடக்கு எந்த பாவகம் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிருக்குதோ அந்த பாவகத்துக்கு உண்டான பரிகாரங்கள், அதுக்குரிய ஸ்தலங்கள், அந்த கோவில்களில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போய் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோசை நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க வந்தீங்களோ அந்த சாதனையை நீங்கள் சாதிச்சுட்டு இருப்பீங்க. புரிஞ்சுங்களா ஐயா? ஏன் அப்படின்னா அந்த முடக்கு நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு தோஷம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பாருங்க ஐயா, முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லைங்களா? இந்த கோவில் எதுக்காக கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கட்டினவங்களுக்கும் அந்த முடக்கு தோஷம் இருந்திருக்குது. ராஜாக்கள் இருந்திருக்குது, மன்னர்கள் காலத்தில் இருந்திருக்குது, ஜமீன்தார் காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே முன்னோர்கள் என்னமோ அறியாமல் தெரியாத தன்னடக்கம் இல்லாத ஒரு கர்மாவை இவங்க செஞ்சிட்டாலும் அதுக்குரிய பரிகார ஸ்தலங்களை கொண்டு போய் அந்த காலத்திலே ஜாதகம் பார்த்து நம்ம வந்து முன்னோர்களுடைய பாவத்தை, நாம் செய்த பாவத்தையும் தீர்த்துட்டு நமக்கு கீழே அடுத்த சந்ததிகள் அடுத்த தலைமுறைகள் வந்தாலும் இந்த கோவில்களுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இந்த மண்ணை மிதிச்சுட்டு போனால் அன்னையோடு அந்த கர்மா தீருங்கிறது அந்த காலத்திலேயே முடக்க தோஷ பரிகாரத்தை கோவில் வழியில் அந்த காலத்தை திசை திருப்பி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகாமல் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க ஐயா? 120 வருஷமே வச்சுக்கோங்க. சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். இப்போ நான் சொன்ன டோட்டலெல்லாம் கூட்டிங்கன்னா 120 வருஷம் வரும். இது ஒரு மனிதர் பிறந்து பூரண ஆயுளோடு வாழ்ந்தால் இந்த 120 வருஷம் வாழ்ந்தால் அவர் இந்த பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி போயிடுவார். அதுக்கு பேர் தான் பூரண ஆயுள் என்று பொருள். அப்போ இந்த பூரண ஆயுளை வாழ்ந்தவருக்கு 120 வருஷம். கோயில் எத்தனை வருஷம் வாழுதுங்க ஐயா?
கோயில் பழங்காலத்து கோயிலெல்லாம் எத்தனை வருஷம் வாழுதுங்க? 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம். அது ஓகே, அது பரவாயில்ல. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பழசை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் அதுக்கு பவர் ஊட்டி சக்தி ஊட்டி அதுக்கு உருவேற்றுறாங்க. நான் சொல்கிறது கோயில் 5000 வருஷம் 4000 வருஷம் பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் போய் கோவில்லையே சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பட்டுட்டு கோவில்லையே ஒரு ஓரத்தில் ஜீவசமாதி ஆயிட்டாங்கன்னு பழைய கால கோயிலில் சித்தர்கள் குடியிருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்களங்க ஐயா. அப்போது நாம் 120 வருஷம் வாழ்கிறோம், கோவில் 5000 வருஷம் வாழுது. எங்கே சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க? கோவிலில் தாங்க ஐயா. கோயில் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. கோயில் தாங்க ஐயா. அப்போ கோவிலில் தான் அந்த சக்தி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை உடைக்கிறதுக்கு 120 வருஷம் பெருசா 5000 வருஷம் பெருசான்னு சொல்லுங்கள்? 5000 தாங்க ஐயா. அப்போ 5000 வருஷம் உள்ள அலைகள் வந்து எத்தனை அந்த சிவனுக்கு இப்போ ஒரு சிவன் கோயிலே உங்களுக்கு முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவிலில் எத்தனை முடக்குகளுக்கு உண்டான கோவில்கள், எத்தனை பழங்களை ஊற்றி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பால் கூட ஊற்றிருப்பாங்க, பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், நைவேத்தியம் இத்தனையும் செஞ்சு அந்த சிவனை வந்து சிவனாக பார்த்து அந்த கருவறைக்குள்ளே ஒரு கிராணங்கள் வரும்போதும் கூட பாதுகாப்பு பண்ணி வச்சு நல்ல சக்தியோடு அந்த கருவறையை புத்தியோடு அவங்க வேலை செஞ்சு அந்த காலத்தில் வச்சுருக்காங்களா இல்லைங்களா? அப்போது நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க முடியுமா? என்னதான் வாஸ்து இருந்தாலும் முடியாது இல்லைங்களா? அப்போது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் அந்த முடக்கு தோஷத்துக்குள்ளே ரகசியமாக அந்த கோயில் அடங்கியிருக்குது. உங்கள் ஜாதகத்துக்குள்ளே உண்மையாலுமே ஊழ்வினை கோயில், கர்மவினை கோயில் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா கரெக்டாக உங்களுடைய ஜாதகத்தில் அப்பாவுடைய கருவறையிலேருந்து உயிர் உருவாகிற நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கரண்ட்டில் வாழ வரைக்கும் அந்த கர்ம கூட வர்றத ஒரே ஒரு இடத்துல போனால் மட்டும்தான் விட்டுட்டு வர முடியும். அது எந்த வீடு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து அப்பாவுடைய கர்மா வழியில் போய் அந்த கோவில் பழையகால கோயில், பழையகால தெய்வங்கள், அந்த கோவில் தான் உங்கள் ஜாதகத்துக்குள்ள ரகசியமாக இருக்கும். அது ஏன் இந்த பதிவில் உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த பதிவில் ஏன் உங்க சொல்ல முடியாதுன்னா உங்கள் ஜாதகம் தெரியாமல் என்ன கோயிலை நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு கோவிலை அவங்க சொல்லி நீங்கள் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அதை பலனடையிலேன்னு கேள்வி கேட்டக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொண்டாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு உங்களுடைய கர்மவினை கோவில் யார், உங்களுடைய முடக்கு யார், ஊழ்வினை தோஷத்துக்கு உண்டானவர் யார், தாய் வழி கர்மா யார், தந்தை வழி கர்மா எது, நீங்கள் பிறக்கும்போது வந்த கர்மா என்ன, இது எல்லாம் கணிக்காமல் பொதுவாக ஒரு கோயிலில் போய் நீங்கள் பாட்டுக்கு சாமி கும்பிட்டு வந்தால் பலன் எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஐயா. என்னங்க ஐயா? அது தெரிஞ்சு பண்ணாதான் சரியா? ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்னை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரே ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் டாக்டர் கொடுப்பாருங்களா? அவர் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து அது மூலியமாக தான் கொஞ்சம் எடுத்து ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வுக்கு இதுக்கு உண்டான மெடிசன், இது இப்படித்தான் சாப்பிடணும்னு அது முறையாக சொல்லி அந்த உயிர் வாழ வைக்கிறாரு டாக்டர். அவர் ஒரு தெய்வ வடிவத்தில். கரெக்டுங்களா ஐயா? அப்போ உங்களோட கர்மா எங்கே செயல்படுது அப்படின்னா, இந்த முடக்க நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கங்க. அதுக்குரிய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த வீட்டுக்கு முடக்க இந்த பதிவில் எந்த வீடு லாக் ஆகிருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீட்டில் சொல்கிறேன். அந்த வீட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய லக்கணத்துக்கு அது எந்த வீடு. இப்போ லக்கணத்துக்கு ஒரு 7வது வீடுன்னே வச்சுக்கோங்க. அப்போ லக்கணத்துக்கு 7வது வீடே முடக்கு. அப்படி ஒரு முடக்கு ஆகிப்போச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் லக்கணம் தான் 1, 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் தான் மனைவி. அவருக்கு நல்ல மனைவி அமையாமல் ஆடம்பரம் இருந்தும் வீடு அரண்மனை மாதிரி இருந்தும் அந்த மனைவியை ஒரு சந்தோஷமாக அவர் அனுபவிக்க முடியாது. புரிஞ்சுங்களா ஐயா? சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படி? 7ஆம் இடத்துல தான் அவரோட கர்மா உட்கார்ந்துருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. 7ஆம் இடத்துல தான் அந்த கர்மா உட்கார்ந்துருக்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மா போன பிறவியில் நீ மனைவிக்கு சோறு போடாமல் மனைவியை கட்டி வச்சு அடிக்கிறதும், மனைவியை துன்புறுத்துறதும், அந்த மனைவி இருக்கவே இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதும், இங்கே வாழ வேண்டிய தாம்பத்திய சந்தோஷத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறதும், தெரிஞ்சிருந்தே நம்மளுடைய மனசுக்குள்ளே திருடுத்தனமாக வாழ்கிறதும், இது எல்லா கர்மாவும் போன பிறவியில் நாம் செய்த ஊழ்வினை கர்மா தான் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கு.
அப்போ அந்த 7ஆம் இடம் முடக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன அனுபவிச்சிட முடியும்? நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையாது, நல்ல ஒரு நட்பு வட்டங்களில் எதையும் அனுபவிக்க விடாது, ஒரு அங்கீகாரமான உறவுகளில் போய் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. 7ஆம் இடம் என்பது தாம்பத்திய வாழ்க்கை, பூர்த்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். இப்படியெல்லாம் அந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் முடக்காயிட்டால் இந்த கர்மாவை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்போத்தான் அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கய்யா? அந்த கோயில் எதுன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இது மனிதனால் செயல்படுது. மனிதர்கள் தான் கோயிலை கட்டி வச்சாங்க. தெய்வத்தை விட ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு மகிமை ஜாஸ்தி. ஏன்னா சாதாரண ஒரு மண் பூமியாக இருந்த இடத்த மனிதர்கள் தான் கோயில் கட்டி ஒரு மகிமைப்படுத்தி புண்ணியம் பண்ணி வச்சாங்க. மனிதர்களுக்கு சக்தி அதிகம்தான், ஆனால் பிரபஞ்சத்துக்கு அதை விட சக்தி அதிகமல்லவா? ஐயா, நீங்கள் கோவிலுக்கு போய் அந்த கர்மா உடைக்கிறதுக்கு கோவிலில் சக்தி இருக்குது, ரைட்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு என்னென்னா, அந்த கோயில் கட்டுறவங்க எல்லாமே பழைய காலத்து கோயிலெல்லாம் பாருங்கள், பஞ்சபூதத்தை வச்சு கட்டியிருப்பாங்க. பஞ்சபூதத்தை வச்சு தான் கட்டுவாங்க கோயில். அது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? பஞ்சபூதம்னா நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த கோவிலுடைய பாலக்கால் போட்டு 1000-2000 வருஷம் நிலச்சி நிற்கிறது. காரணம், இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் எப்படி நிலச்சி நிற்குதோ அதுபோல் 5000 வருஷம் நிற்கிறதுக்கு அந்த பஞ்சபூத சக்தி வச்சு தான் சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த கோயில்கள் எல்லாம் 5000 வருஷமாயும் எத்தனையோ கிராணங்களை எல்லாம் தப்பிச்சிருக்கிறதுக்கு காரணம். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரியணும் அல்லவா? என்னங்க ஐயா? அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் போய் செய்ய முடியும், இல்லாட்டி கண்டிப்பாக தெரியாது. அப்போ இந்த முடக்கு தோஷத்தை கடவுள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவை நாம் இருக்கும் காலத்தில் கொண்டு போய் இந்த கர்மாவை சுத்தப்படுத்தி, நீங்கள் பாவ ஆத்மாவை இந்த பூமியில் பிறந்து பூலோகத்தில் எல்லா புண்ணியத்தையும் செஞ்சுட்டு இந்த பூலோகத்தை விட்டு நீங்கள் போகும்போது புனித ஆத்மாவாக போகணுன்னா உங்கள் கர்மாவை கொண்டுட்டு போகாதீங்க, கர்மாவை நிவர்த்தி செய்யுங்க. என்னங்க ஐயா? அப்போ கர்மாவை சுத்தப்படுத்துங்க. கர்மாவை சுத்தப்படுத்திட்டு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் உங்களோட நில் பண்ணுங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா ஐயா? ஒரு காந்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஒரு காந்தம்ங்கிறது ஒரு தாத்தாவாக வச்சுக்கோங்க. ஒரு இரும்பை கொண்டு போய் வச்சா ஒட்டு மோட்டாதா? அப்போ ஒட்டுனோடனே காந்தம்ங்கிறது தாத்தா, அவருக்கு பிறந்த வாரிசுக்கு அந்த கர்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா? சரி, இன்னொரு இரும்பை கொண்டு போய் வைங்க, ஒட்டு மோட்டாதா? அப்போ அது பேரனுக்கு வைங்க, பேரனுக்கு வந்துருச்சு அந்த கர்மா. இன்னொரு இரும்பு கொண்டு போய் வைங்க, அந்த காந்தத்துக்கு நேர் இன்னொன்று வைங்க, ஒட்டு மோட்டாதா? அப்போ அதை கொண்டு போய் நம்ம கொள்ளு பேரனுக்கு வைங்க. இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தலைமுறையாக இந்த கர்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல கொண்டு போய் காந்தத்துக்கு இரும்பு ஒட்டிகிட்டே இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு மரக்கட்டை செஞ்சு கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கினே போட்டுமா? அந்த மரக்கட்டையை கொண்டு போய் வைக்கிறவர் யார்? மரக்கட்டை வச்சுட்டு அடுத்த வாரிசு புனிதமாக பிறந்துட்டு அந்த மேலே இருக்கிற கர்மாலாம் இந்த அடுத்த இதுக்கு வராதல்ல. இதுதாங்க ஐயா கர்மா. தொடர்ந்து வரக்கூடிய கர்மாவை அதை நில் பண்ணணுங்கிறதுக்கு பேர் தான் இந்த உதாரணத்தை சொன்னவங்களுக்கு. அப்போ நாம் இந்த பூலோகத்தில் நம்ம ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நாம் என்ன கர்மாவை வாங்கி வந்திருந்தாலும் அதை